श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். கோதாஸ்துதியும் திருப்பாவையும் சேர்த்து பார்த்துருக்கோம். கோதாஸ்துதியோட 8வது பாசுரம், திருப்பாவை ஆண்டாளின் திருப்பாவை 8வது பாசுரம் என்று இதுலேயும் ஒற்றுமைகள் இருக்கு. சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல நாயிகா பாவம் அதை பத்தி பேசுறார். ஆண்டாளும் இந்த பாசுரத்துல குதூகலம் ஊட்டக்கூடிய பெண், கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு ஒரு பெண்ணை குறிப்பிடுறார். பெருமானுக்கு குதூகலத்தையே கொடுக்கக்கூடியவள், குதூகலம் கொடுக்கக்கூடிய பெண் யார் அப்படிங்கிறத பத்தி ஆண்டாள் இங்க குறிப்பிடுறார். சுவாமி தேசிகனும் இதுல நாயிகா பாவம், யாரோட நாயிகா பாவம் சிறந்தது, அப்படி மற்ற ஆழ்வார்கள்லாம் எப்படி நாயிகா பாவத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பிட்டார். அதற்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே அனைவருமே ஸ்திரீகள் தான். புருஷோத்தமன் ஒருவன் மட்டுமே அவன் சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். எப்போ பிரளய காலத்துல எம்பெருமான் கூர்ம அவதாரம் எடுத்து பூமி பிராட்டி கடலுக்கடியில இருக்கா, அங்கிருந்து பிராட்டிய வெளியில கொண்டு வரணும். அப்போ இரண்யாட்சன்னா கொண்டு போய் கீழே பூமிக்கு அடியில வச்சு, அந்த பூமாதேவிய கடலுக்கு அடியில கொண்டு போய் வச்சிருக்கான். வெளியில கொண்டு வரணும். அப்போ கூர்ம அவதாரம் எடுத்து கீழே போய் மேல கொண்டு வரார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாருமே இருக்கா. இப்போ பூமி பிராட்டி என்ன பண்றான்னா, நேரா நடந்து போய் எம்பெருமானோட மார்புல ஏறி அங்க மருவுல உக்காண்டுடுறா. அவளோட இடம் அக்ஷஸ்தலத்துல உக்காண்டுடுறா. எல்லாரும் பார்த்து கேட்டாலாம், இது என்ன இத்தனை பேர் ஆண்கள் இருக்கும்போது பிராட்டி ஒருவித வெட்கமும் இல்லாமல் ஆண்மகனோட, அதாவது ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய மார்புல ஏறி அமரலாமா அப்படின்னு இப்போ சொன்னாலாம். இல்லையே, அது தகும். ஏன் தகும்னா, இந்த உலகத்திலேயே ஆண்மகன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றது யாருக்குன்னா, எம்பெருமான் ஒருவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் புருஷோத்தமன். மற்ற அனைவருமே ஸ்திரீகள் தான். அப்போ ஸ்திரீகள் இருக்கும்போது இந்த ஸ்திரீகளுக்கு நடுவுல இன்னொரு ஸ்திரீ போய் அந்த புருஷனோட வட்சஸ்தலத்துல அமரலாம். அதனால அதுல எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு சொன்னாலாம். அப்போ இந்த சரித்திரத்திலிருந்தும் தெரியறது என்னன்னா, புருஷோத்தமன் ஒருவன் தான். இந்த உலகிலேயே ஆண் அப்படின்னு சொன்னா ஒருவன் தான். நாம எல்லாம் இந்த சரீரம், அழியக்கூடிய சரீரத்துல வெளியில இருந்து பார்க்கும்போது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ஆத்மபாவத்துல அனைவரும் பெண்கள் தான். புருஷோத்தமன் ஒருவனே ஆண். சரி, இத கருத்துல கொண்டுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்துதிய அழகா அமைச்சிருக்கார். ஆண்டாளையும் மனசில் வைத்து போட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 8வது ஸ்துதி. போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணந்தஹ உச்சாவசைர் விஹர சங்கமஜை ருதந்தை
ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயாக. போதே தவ உன்னுடைய பிரியதமம் அத்தியந்த பிரியனான யாரு? பர்த்தா நாராயணன். பவதீவ உன்னை போலவே போக்தும் அவனை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி கோதை பெருமானை அனுபவித்தாலோ பிராட்டி பெருமானை அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நிஜாம் தங்களுடைய சொந்தமான அந்த இதை விட்டுட்டு பக்தியை என்ன பண்ணானா பிரணய பாவனையா பிரணய மார்க்கமாக, அதாவது நாயகி பாவம், எல்லாமே ஆழ்வார்கள் நாயகி பாவமா பாடினா அப்படிங்கிறத நாமளும் பார்க்குறோம். கிருணந்தகா பேசிக்கொண்டு துவதீயா உன்னுடைய புறவ பெற்றோர்கள் உச்சாவசை மிகவும் அதிக்கிரமித்த விரக சங்கமஜை பிரிவு கூடல்களால். அப்போ ஆழ்வார்கள் பார்க்கும்போது நிறைய மடல் ஊர்தல், பிரிதல், கோச்சிக்கிறது, மாயகி பாவம், இப்படி நிறைய பேசுறா. உதந்தை விருத்தாந்தங்களால் ஹிருதயம் தங்களின் மனதை என்ன பண்றாளாம்? ஸ்ருங்காரயந்தி ஸ்ருங்கார பாவமுடையதாக ஆக்கின்னு இருக்கா. யாரு? ஆழ்வார்கள். என்ன அதாவது ஆழ்வார்கள் பதின்மர். அதுல கோதையை பார்த்து கோதை எப்படியெல்லாம் பெருமானை அனுபவிச்சாலோ அந்த மாதிரி அந்த பாவங்கள்லாம் தனக்குள்ளேயும் ஏத்திண்டு அப்படிதான் அவ இருக்கா அப்படின்றது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். உன் பெரியோர்கள் ஆழ்வார்கள் என்ன பண்றார்? விஷ்ணு சித்தர் உள்ளிட்ட எல்லாருமே என்ன பண்ணாலாம்? பெருமானை அனுபவிக்க ஆசை, எல்லாருக்குமே ஆசை பெருமான் மேல. அந்த பக்தியை ராகம் ஸ்நேகம் காமம் பாவத்தினால பேசிட்டு கீழும் மேலும் பற்பல விரக ஸ்ருங்கார சம்ஸ்லேஷங்களை ஸ்ருங்காரங்க விற்த்தாந்தங்களா தங்கள் மனசை ஸ்ருங்கார பாவத்தால அவ நிரப்பிக்கிறா. எதை பார்த்து நிரப்பிக்கிறானா? கோதையை பார்த்து. கோதை எப்படி பண்ணாலோ அதே மாதிரி தான் தங்களை மாத்திக்கிறா அப்படின்றது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஆண்டாளை தவிர எல்லா ஆழ்வார்களும் ஆண்களாக பிறந்தவர்கள். ஆண்டாள் மட்டும்தான் ஸ்வயம் பெண்ணாக பிறந்து பெருமானை அந்த பெண் ரூபத்திலேயே பாடினா அப்படின்றத பார்க்கிறோம். இதுல ஆண்டாளை பார்த்து இவ அந்த நாயிகா பாவத்தெல்லாம் என் பாவத்துல பாடினா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இது வருது. சரி, ஆண்டாளுக்கு பிற்பாடு வந்த அந்த ஆழ்வார்கள் ஆண்டாளை பார்த்து பாடினாலும் ஆண்டாளுக்கு முற்பட்ட அவருடைய தந்தையார் உட்பட எல்லாருமே முன்னாடி இருந்த பிறந்தவா கூட அந்த மாதிரி எப்படி பண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது பெரியாழ்வாரும் தன்னுடைய திவ்ய சுத்திகள்ல அஞ்சிறைய மடனாராய் அப்படின்றது ஆடி ஆடி அகங்கரைந்து இந்த பதிகங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த விரக வேதனைகளை அழகா தெரிவிக்கிறார். அதாவது பெருமானை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் இவையும் அவையும் உவையும் அந்த பாசுரத்துல பார்த்தோம்னா சம்ஸ்லேஷம். அது இல்லாம நம்மாழ்வாரை நன்னாவே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலேயே அந்த இலக்கியங்களை ரெண்டா பிரிக்கிறார். அகம் புறம், அகநானூறு புறநானூறு. அகம் சார்ந்ததுன்னா அதாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கைகளை பற்றி சொல்லக்கூடியது அகம். புறநானூறுன்னு அந்த நாயகனுடைய பெருமை, அவனுடைய வீரம், அதை பற்றிலாம் பேசுறதுலாம் புறநானூற்று நான்கு. இந்த பிரபந்தங்கள்ல பார்த்தோம்னா இரண்டும் கலந்துருக்கும். அப்படி சரிசமமா இல்லை இது வீரத்தை மட்டுமே பேசக்கூடியது அப்படின்னு பிரிக்க முடியாது. அதே மாதிரி காதலை மட்டுமே பேசக்கூடியது, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடியது அப்படின்னும் பிரிக்க முடியாது. எல்லாமே கலந்து இருக்கக்கூடியது. அது எப்படின்றத பார்க்கறதுக்கு நம்மாழ்வாரோட ஒரு பாசுரத்தை எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் நமக்கு. நம்மாழ்வார் அதாவது திருவிருத்தத்துல தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் ரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்து பார் முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவுதன் வாடைதடின் திணிவலை காப்பவரார் எனையூழிகள் ஈர்வனவே. அதாவது இந்த இடத்துல எவ்வளவு அழகா தெரிவிக்கிறார். நாயகனை பிரிந்து நாயகி இருக்காளாம்.
அவள் இருக்கிறது வந்து அந்த ராத்திரியில் எப்படி வந்து அவள் கஷ்டப்படுறா அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்லு. ஒரு பேரரசன் இருக்கான், ஒரு நாட்டில் வந்து ஒரு பேரரசன். அவன் அவன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணான்னா, அந்த சிற்றரசர்கள்லாம் எதுவும் பெருசாக பேச மாட்டான். நாட்டில் நடக்கிறது தானே. ஒரு பெரிய தலைவன் இருக்கும்போது குட்டி குட்டி தலைவர்லாம் வாய மூடிட்டு அவர் சொல்கிறத கேட்டுருப்பா. எப்போ அந்த பேரரசன் இல்லையோ, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் இல்லையோ, கீழே இருக்கக்கூடியவாள்லாம் என்ன பண்ணா, அவர் போன உடனே இப்போ சும்மா நிறைய பேசுவார். அவ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுவாள். அந்த மாதிரி பெருமான் சூரியன் மாதிரி, அந்த சூரியன் மாதிரி பகல்ல இருக்கார். அந்த ஒளியில வந்து சந்திரன், நட்சத்திரம், மற்ற நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இதோட இருட்ட வெளிச்சம்லாம் தெரியறதா? ஒண்ணுமே தெரியல. சூரியன் ஒருவன் தான், அது மட்டும்தான் தெரியும். அதுதான் பேரரசன். சரி, சாயங்காலம் ஆச்சு, அந்த சூரியன் போயாச்சு. அப்போ என்ன ஆகுது? இந்த சந்திரன் வருது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நட்சத்திரங்கள்லாம் தெரியறது. இந்த எதுவுமே இல்லாமல் அப்போ வந்து சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் தலைவிரித்து ஆடுற மாதிரி இருக்கு. அந்த சூரிய அஸ்தமனத்தை சூரியன் மறைய அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இங்கே சூரியன் இதுவாக போது அந்த தலைவியான நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் அந்த பிரிவு என்னை இப்போ தாங்க முடியல, அந்த அளவுக்கு அந்த விரகங்கள் வந்து தாங்கவே முடியல, என்னை வந்து அதெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு அந்த தலைவன் இருந்த வரைக்கும் எனக்கு தெரியல. பகல் சமயத்தில் எனக்கு பெருசாக எதுவும் அந்த பிரிவு தெரியல. ஆனால் ராத்திரி ஆனவன் அந்த பகலவனை காணவில்லை. அதனால் அந்த பிரிவு வந்து சின்ன சின்ன அந்த சிற்றரசர்கள்லாம் எப்படி தலைவிரித்து ஆடுற மாதிரி என்னை வந்து அந்த விரகம் வந்து என்னை தாக்கி என்னை வந்து போக்க வைக்கிறது அப்படின்னு அழகாக இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். இன்னொரு வார்த்தை இங்க, அதாவது காற்று வீசத்தான் தன் வாடை அப்படின்னு குறிப்பிடுறார். பெருமானோட கூடியிருந்த போது அந்த காற்று ரொம்ப குளிர்ச்சியா இருந்துதான். எப்போ அவர் பெருமான் இல்லையோ இல்லையோ அந்த காற்று வந்து வெப்ப காற்றா இருக்கு. அந்த காற்று என்ன அந்த தடிந்து, அதாவது வெப்ப காற்றா வந்து வெட்டி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அந்த விரகத்தை வந்து அவ்வளோ அருமையா சொல்றார். ஒரே நேரத்துல அதாவது நாயகன் இவர் வந்து ஆண் தான், ஆழ்வார். ஆனாலும் நாயிகா பாவத்துல பெருமானோட பிரிவை பத்தி அவர் ஆண்டாளை மாதிரி சொல்றார். அதைத்தான் வந்து இங்க சுவாமி தேசிகன் அழகா குறிப்பிடார். இவர் மட்டும் இல்ல, திருமங்கை ஆழ்வாரை எடுத்துட்டாலும் மடல் ஊர்தல், அந்த மடல்ல வந்து நிறைய அந்த விரகங்களை பத்தி நிறைய அழகா சொல்லியிருக்கார். ஏறார் கிளவி எம்மனதான் வந்தென்னை சீரார் சிறும்புழுதி காப்பிட்டு செங்குருஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தால் அதனாலும் தீராதென் சிந்த நோய் தீராதென் பேதுறவு. எப்படி அந்த பிரிவை பத்தி திருமங்கை ஆழ்வாரும் பாடுறார். இப்படி ஆழ்வார்கள் எல்லாருமே தன்னை நாயிகா பாவமா மாத்திண்டு பெருமான் தான் புருஷன், அந்த புருஷனை நோக்கி எல்லாமே ஸ்திரீயா தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாசுரங்கள்ல அழகா தெரிவிக்கிறார். என்ன இருந்தாலும் ஒரு ஆண் மகன் ஒரு பெண் வேஷம் இட்டு கொண்டு என்ன சொன்னாலும் அது அந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கம்மிதான். இப்போ நம்ம உற்சவங்கள்லாமும் நடக்கிறது. நாச்சியார் திருக்கோலம், பெருமான் வந்து என்ன பண்றார், பிராட்டியோட நகைகளையும் அணிகலன்களையும் எடுத்து உடுத்தி கொண்டு பிராட்டி மாறு நானும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உற்சவத்துல நாச்சியார் திருக்கோலத்தை உண்டு கொள்கிறான். இருந்தாலும் அதை பட்டர் சாதிக்கும் போது தான் பட்டரை கூப்பிட்டு கேட்டாராம் நம்பெருமான், நான் பார்த்தியா இப்போ பிராட்டி மாதிரியே இருக்கனே. ஏன்னா பட்டருக்கு பிராட்டி தான் ரொம்ப பிடிக்கும், பிராட்டியை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருப்பார். ஆனால் நம்பெருமாளுக்கு அதனால ஒரு பொறாமையும் இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாலாம், பிராட்டியோட நகைகளையும் அணிகலன்கள் எல்லாத்தையும் அணிஞ்சுட்டு வந்து பாரு, நான் இப்போ பிராட்டி மாதிரி இருக்கேனா அப்படின்னாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் உன்னோட கண்களில் அந்த பரிவு அன்பு வந்து இல்லை. உன்னோட எப்பவுமே என்ன பண்ற, நீ தவறு செஞ்சா தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த பாவத்துல தான் பார்க்குற. ஆனா தாயார் அப்படி இல்லை, தாயுள்ளம், அவள் எப்பவுமே கருணையோடு தான் இருப்பாள் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி பெருமான் என்னதான் இந்த ஆழ்வார்கள் எல்லாம் நாயிகா பாவத்துல பாடினாலும் ஆண்டாள் பாடுற மாதிரி வருமா? அந்த ஆண்டாள் எவ்வளவு அழகா
அந்த நாயிகா பாவத்தை இயற்கையாகவே அவள் நாயகியா தான், அதனால இயற்கையாகவே வெளிப்படுத்துறா அப்படிங்கிறத பல இடங்கள்ல பார்க்க முடியாது. ஒரு சில இடங்களை எடுத்துட்டோம்னா, ஊனிடையாழி சங்குத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள், எவ்வளவு அழகா அந்த இடத்துல வந்து நாயகியாவே அவ பாடுறா. கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்தொரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென் உரைவீரே, அந்த இடத்துல ஆகட்டும். அடுத்ததா வந்து கொம்மை முளைகளிடல் தீர அப்படின்ற அந்த வரக்கூடிய அந்த பாசனத்தில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே கொள்ளும் பயனொன்னில்லா கொங்கை தன்னை கிழங்கூடும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நாயிகா பாவம், அவள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாயிகா பாவம் மற்றவர்களிடத்துல அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவள் இவள் பெண்ணாகவே இருந்து பெருமானை அந்த அளவுக்கு அந்த எல்லா பாவங்களையும் வெளிப்படுத்துறா. அதனால தான் அவளை பார்த்து அவளை மாதிரி நம்மளும் பண்ணணுன்றதுக்காக தான் மற்ற ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்தில் அவளுடைய பாவத்தை ஏறிட்டு கொண்டுதான் இந்த மாதிரி பாடியிருக்கா அப்படிங்கிறது தான் இங்க சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். இதுல இன்னும் ஒரு கருத்து இருக்கு. ஆண்டாள் யார்? பெரியாழ்வாரின் புத்திரி. நம்ம வாழி திருநாமம் சொல்லுவது பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வாழியே அப்படின்னு ஒரு வாழி திருநாமம் தினமுமே அனுசந்திக்கிறோம். இருந்தாலும் இந்த ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு மட்டும் புத்திரி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தான் இங்க சுவாமி தேசிகன் அழகா இந்த ஒரு பதத்துல சொல்ற குரவஸ்பதியா, இந்த முடிக்கும்போது குரவஸ்பதியா அப்படிங்கிற அந்த அதனுடைய பொருள் வந்து வெறும் பெரியாழ்வாருக்கு மட்டும் புதல்வி அல்ல, எல்லா ஆழ்வார்களுக்கும். அதைத்தான் மணவாள மாமுனிகள் அழகா சொல்றார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு அந்த உபதேச ரத்தின மாலையில தெரிவிக்கிறார். 5 குடிக்கு ஒரு சந்ததி, இவள் தான் 5 குடிக்கு ஒரு சந்ததி. இதுல 2 விதமா பொருள் கொள்ளலாம். 5 குடிக்கு ஒரு சந்ததியா இருக்கக்கூடிய ஆண்டாள் எப்படி வந்து அவள் சந்ததியா இருக்கான்றத 2 விதமா பொருள் கொள்ளலாம். 5 குடி, அதாவது ஆழ்வார்களுக்கு அந்த குடி, ஆழ்வார்கள் குடி, அந்த ஆழ்வார்குடி குடியில 5 பேர், அந்த 5 பேருடைய புதல்வியாக. அப்படி யார் அந்த 5 பேர்? ஆண்டாளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ண பொய்கையாள், பூதத்தார், பேயாழ்வார், இந்த 3 பேர். இந்த 3வரும் சேர்ந்து முதலாழ்வார்கள், அதனால அது ஒரு ஆழ்வார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு குடி, முதலாழ்வார்கள் ஒரு குடி, திருமழிசை பிரான், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், இவா 4வர். இவா 5 பேரும் சேர்ந்து 5 குடி. அந்த 5 குடிக்கு ஒரே ஒரு சந்ததி. ஒரு ஆத்துல கூட பாருங்களேன், எல்லாருமே ஆண் பிள்ளைகளா இருக்கா. அந்த ஆத்துல ஒரே ஒரு பெண் பிள்ளைன்னா அந்த பெண் பிள்ளை எப்படி சீரும் சிறப்புமா வச்சுப்பா. அந்த மாதிரிதான் இந்த ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பெண்ணா அவள் கூட இருந்த அந்த குடியில வந்து வந்த ஒரே ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பெருமையே தனி, அவர்கள் இவளை ஏற்றதே தனி. அந்த மாதிரி 5 குடிக்கு ஒரு சந்ததியா ஆண்டாள் வந்து அவதரிச்சிருக்கா. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்ததி, ஒரே சந்ததி. அப்போ இவ எல்லாருக்குமே புத்திரி அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம். 2வது 5 குடி, அஞ்சுகின்ற குடி. இவர்கள்லாம் அஞ்சராலாம். எதுக்காக அஞ்சரா? பெருமானுக்கு ஏதாவது நேர்ந்துழுமோ, பெருமானுக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே அப்படின்றதுக்காக எல்லா ஆழ்வார்களுமே அஞ்சுகிறார்கள். அஞ்சுகின்ற குடி. ஏற்கனவே நன்னாவே தெரிஞ்சது என்ன? பெரியாழ்வார் அவர் பார்த்து 5 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, நீ நன்னா இருக்கணும் பல்லாண்டு வாழணும் அப்படின்ட்டு அவரை பார்த்து பரிஞ்சு பேசுறார். அதுதான் அஞ்சுகின்ற தன்மை. இது வந்து இது எல்லாருக்குமே ஆழ்வார்கள், எல்லா ஆழ்வார் 10 உண்டு. 10 பேருக்கும் வந்து இந்த அஞ்சுகின்ற தன்மைன்றது இந்த 10 பேருக்குமே உண்டு. அதனால்தான் மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி, அங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி அப்படின்னு உபதேச ரத்தின மாலையில அந்த பாசுரமும் அழகா இதை காமிக்கிறது. பெரியாழ்வாருக்கு எப்படி வந்து பொங்கும் பரிவு இருக்கோ அதனாலதான் பல்லாண்டு பாடினான்னு பார்க்குறோம். மற்ற ஆழ்வார்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆனா எல்லாருக்குமே, அதாவது இவர் அந்த பரிவுலேயே தலை சிறந்தவர், மிகவும் அதிகம். அதனாலதான் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்றோம். அதனாலும் மற்ற ஆழ்வார்களுக்கும் அந்த பரிவுன்றது அதிகமாகவே இருக்கு. அதாவது பெருமானுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ அப்படின்னு அஞ்சக்கூடிய குடி அந்த 10 உண்டு. அதனால அந்த 5 குடி
அந்த 5 குடியில வந்த ஒரே ஒரு சந்ததி யாருன்னா இவதான். அதைத்தான் வந்து இந்த ஆண்டாளை குறிக்கும் போது 5 குடிக்கு ஒரு சந்ததியை தான் குரவஸ்ததியா அப்படிங்கிற அந்த பதத்துல சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். இதுல இருந்து இந்த ஸ்தோத்திரத்துல இருந்து சுவாமி தேசிகன் சொல்றது என்னன்னா, ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமானிடத்தில் நாயிகாபாவம், இந்த இப்ப பண்ணக்கூடிய அந்த ஆர்வம், அவருக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ இதெல்லாம் பண்ணா இருந்தாலும் ஆண்டாளாகிய இந்த பூமி பிராட்டி பண்ணதை விட அதை பார்த்துதான் அவ பண்ணா, அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவகிட்டத்துல தானாகவே அமைஞ்சது. ஏன்னா அவ நாயிக்கை தான், அவ பெண் தான். அதனால எளிமையா பெருமான அந்த பாவத்துல அனுபவிச்சு அவள் பாட முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துல அழகா சுவாமி தேசிகன் குறிப்பிடுறார். அடுத்ததா திருப்பாவையில 8வது பாசுரம். இந்த 8வது பாசுரத்துல தான் கோதுகலமுடைய பாவை, அதாவது பெருமானுக்கு குதூகலம் ஊட்டக்கூடிய பாவையம், அவளை தான் எழுப்ப போறா. இப்போ ஆண்டாள் கோஷ்டின்னு சொல்லக்கூடாது, தலைவி, ஆயர்குல தலைவி அந்த பெண்களோட போய் அவளுடைய அகத்துக்கு போய் எழுப்ப போறா. முதல்ல 2 பேரை எழுப்பிட்டா. முதல்ல வந்து பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவள், அவளை தான் வந்து முதல்ல எழுப்பினா. புல்லும் சிலம்பின பறவைகள்லாம் கத்துறதுன்னு. அடுத்ததா இன்னொரு தோழியை எழுப்பினா பேய்ப்பெண், அதாவது நாயக பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. பேய்ப்பெண்ணேன்னு திட்டுறா. அதுக்கப்புறம் நாயக பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தின்னு சொல்லி அவளையும் எழுப்பியாச்சு. இப்போ 3வதா இவளுடைய அகத்துக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறா. அந்த தலைவிக்கு, ஆயர்குல தலைவியாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே என்ன சொன்னா, பொழுது விடிய போறது, அதுக்குண்டான என்னென்னலாம் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பறவைகள் கத்துகின்றது பார்னா. அடுத்ததா வந்து என்ன சொன்னா, இந்த கீச்சென்றெங்கும் அந்த பரத்வாஜ பட்சி கத்துறதுன்னு சொன்னா. இது அடுத்த பெண் இதே மாதிரி சொன்னான்னா மறுபடியும் எதனா கேட்டுற போறா, வேற மாதிரி எதனா கேட்டுட்டே இருக்கா அப்படின்ட்டு இந்த பாசுரத்துல வந்து சொன்ன உடனே இங்க பாரு, பொழுது விடிஞ்சு போச்சு, என்னாச்சு, கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வந்து இங்க கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த வானம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அருணோதயம் பேர். அந்த அருணோதயம் ஆயிடுத்து, வெளுத்து போச்சு, வா எழுந்து வா, நாம எல்லாரும் விரதத்துக்கு போனோம், எழுந்து வா அப்படின்னு சொல்றார். இந்த பெண் இவதான் குதூகலம் அளிக்கக்கூடிய நல்லா வாய் பேசக்கூடியவள். அவ என்ன பண்றா, திருப்பி பதில் சொல்றா, எனக்கு எல்லாம் தெரியும், உங்களோட முகம் நாராயணனை பார்க்க போறோம், நாராயணனே சேர போறோம் அப்படின்றதுனால பிரகாசமா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கிழக்கு பக்கமா பாக்குறீங்கோ, அதை பார்த்ததுனால கிழக்கு பக்கத்துல அந்த வெளிச்சமா தெரியறது. இது வந்து உண்மையா சூரியோதயம் அருணோதயம் இல்லை, நீங்க எல்லாம் பிரகாசமா அந்த பக்கம் பார்க்கவே அந்த கிழக்கு பக்கம் வெளுத்து தெரியுது. அதுதான் கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளையாதான் இருக்கு, வெளுக்கிறது, அது ஒத்துக்கிறேன். ஆனா இயற்கையா சூரிய உதயமோ அருணோதயத்தினாலேயோ இல்ல உங்களால அப்படின்ற. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு ஆதாரத்தை ஆயர்குல தலைவி சொல்றா. என்ன சொல்றா, எருமை சிறுவீடு, அது சிறுவீடு மேய்தல் அப்படின்னு பேரு. அதாவது காலங்காத்தால அந்த பனிப்பொழுதுலேயே நம்ம எப்படி காலை உணவு சிற்றுண்டி சாப்பிட்ற மாதிரி அந்த எருமைகள் போய் நுனிப்புல்ல மேயுமா, அதுதான் மேயறது. அங்க பாரு, நுனிப்புல்லாம் மேய்ஞ்சுட்டே இருக்கு, அந்த எருமைகள்லாம் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கு. மேய்வான் பரந்தனகான், எல்லா இடத்துலையும் இந்த எருமை சிறுவீடு மேய்வான், காலை உணவு பனிப்புல்ல மேயிற மாதிரி அது போயின்னு இருக்கு அப்படின்றத சொல்றா. இந்த பாவம் எப்படி அந்த ஆண்டாளுக்கு வந்தது அப்படின்றது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்று. இந்த சிறுவீடு மேய்தல்ன்றது ஆயர்குல பெண்களுக்கு மட்டுமே, அவர்களுடைய ஸ்லாங்னு சொல்லலாம், அதுக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு அந்த ஆய்க்குல பெண்ணாய்வ மாறி இருந்தா பாசுரங்களிலும் அவர்கள் சொல்லக்கூடிய, ஏற்கனவே பார்த்தோம் முதல் பாசுரத்திலே அவன் நாய்க்கியா மாறினா, அவளுடைய வாசனை கூட வந்து என்ன, அந்த ஆயர்குல பெண் மாதிரியே வாசனை கூட வீச ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அவளுடைய வார்த்தைகளும் பாருங்க, எருமை சிறுவீடு அப்படின்றத அவ்வளவு அழகா அந்த பாசுரத்திலையும் கொண்டு வந்திருக்கா. கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன, அங்க பாரு மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை. என்ன ஆச்சா, போவான் போகின்னாரை, போவதற்காகவே போகின்றவர். ஏதோ இந்த பக்கமா எங்க போறார், கோவிலுக்கு போறார். அவர் வேற ஏதோ வேலையா வந்தார்,
அந்த அந்த வந்த வேலை கூட இந்த கோவிலுக்கு வந்தாருன்னா அது வேற. கோவில் போவதற்காகவே, அதுதான் வந்து போவான் போகின்றாரை, அதற்காகவே. இப்போ வேற எதையோ ஒன்று பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த யூடியூப்ல வந்து நீங்க வந்து இந்த இந்த உபன்யாசத்தை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை கேட்கறதுக்காகவே போட்டா அது போவான் கேட்பதற்காகவே. இல்லைன்னா வேற எதையோ கேட்டுட்டு இருந்தோம், இதை வந்து இதையும் அது தானா வந்தது அதனால கேட்குறோம், 3 4 அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, போவான் போகின்றாரை, போவதற்காகவே போகின்றாரை, போகாமல் காத்து. இந்த காத்துன்றது ஒரு எதிர்மறையான பொருள். அதை எதிர்மறையா சொல்லாம நேர்மறையா சொல்லணும்ன்றது தான் இங்க ஆண்டாள் அழகா குறிப்பிடுறா. தடுத்து அப்படின்னு சொல்லணும், தடுத்துன்றத சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக இங்க காத்துன்றத அழகா உபயோகிக்கிறார். போவான் போகின்றாரை அப்படின்றதுல 2 விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒன்று வந்து அச்சராதி மார்க்கம். அந்த அச்சராதி மார்க்கத்துல போகும்போது எப்படி இருந்ததுன்னு நம்மாழ்வார் தான் அழகா தன்னுடைய பாசுரங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். வந்தவர் எதிர்வள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் மாதவன் தமரென்னு வாசலில் வானவர். இப்படி அதை அப்படியே அழகா வர்ணிக்கிறார். அந்த அச்சராதி மார்க்கத்துல எப்படி போவோம், அதுதான் போவான் போகின்றாரை. இந்த லீலா விபூதிலையும் ஒரு போவான் போகின்றாரை இருக்கு. அது என்னன்னா திருவேங்கட யாத்திரை. இது என்னன்னா அந்த யாத்திரை போவதனால் பலன்றது, அந்த யாத்திரையே பலன். இப்ப திருவேங்கடமுடையான சேவிக்க போறோம், சேவிக்கும் போது என்ன பண்றோம், முதல்லயே நம்ம எல்லாரையும் தயார்படுத்தி வச்சுட்டு எப்படி போக போறோம், எங்க நிற்க போறோம், எங்க தங்க போறோம், எல்லாத்தையும் அந்த மனசுக்குள்ள முழுவதும் அந்த யாத்திரை போனதுனால பெருமாள் சேவிக்கிறது பலன் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த யாத்திரையே பலன், போவதற்காகவே. அதுதான் வந்து அங்க போகும்போது என்ன திலதனும் முளகுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானி அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த நம்மாழ்வார் பாடினது அது எம்பெருமான் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா, அவனை சேவிக்கிறதுக்கு நாம செல்லக்கூடிய திருவேங்கட யாத்திரை. அந்த யாத்திரையே பறை, அந்த யாத்திரையே பலன். அதுல போய் இன்னொரு பலனும் கிடைக்கும். அதனால அதுதான் போவான் போகின்றாரை, போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம். இந்த அளவுக்கு இவ்வளோ கூவி கூவி அழைக்கிறோம். எதுக்காக? நாம போய் நாராயணனை வந்து இது பண்ணணும், விரதம் இருக்கணும், வா எல்லாரும் எழுந்து வா, எல்லாரும் வந்துட்டா நீயும் வா அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுறானா, போது கலமுடைய பாவாய் எழுந்திராய். கண்ணன் எம்பெருமானுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்ணே. போன பாசுரத்துல சொன்னா நீதான் தலைமை தாங்கி இது பண்ணணும், நாயக பெண் பிள்ளாய் கூப்பிட்டா. இப்ப இந்த பாசுரத்துல கண்ணனுக்கு குதூகலம் ஏற்படுத்தக்கூடிய போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். எழுந்து என்ன பண்ணும், கண்ணனை வந்து நீதான் அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட பேசி எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவனை எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன, நீதான் பேசி என்ன பெருமானத்துல சேர்த்து வைக்கணும். எழுந்திராய், நிதானமாக எழுந்து பாடி பறை கொண்டு என்ன செய்ய வேண்டும், அவனை போய் பெருமானை பார்த்து பாடி பறை கொண்டு. நாம சங்கீர்த்தனத்தை பத்தி சொல்றான். பாடுவதையே பறை, பாடுறதே தான் பலன். எங்க போற, கோவிலுக்கு போறேன், கோவிலுக்கு போறதுனால என்ன பலன், கோவிலுக்கு போறதே பலன். அந்த மாதிரி தான் பாடி பறை கொண்டு பாடுவதே பலன். நாம சங்கீர்த்தனம் பண்றதே பலன். எல்லாராலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? யாரோ ஒருத்தர் சொன்னாராம், சரி ராமநாமம் சொன்னா என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம். ராமநாமத்தை சொல்றதே புண்ணியம், அதுதான் பாடி பறை கொண்டு. அதை பாடுறதே வந்து புண்ணியம்தான். மாவாய் பிளந்தானை, மாவாய்னா குதிரை, அந்த குதிரையை அந்த கேசி, அந்த கேசியுடைய பிளந்தவன் யாரவன், கண்ணன் எம்பெருமான். கேசியை பிளந்தவன், மாவாய்னா குதிரை. மல்லரை மாட்டிய, மல்லர்கள் யாரு, முஷ்டிக சானூரர்கள். அந்த மல்லர்களை மாட்டிய எப்போ வந்து அக்ரூரர் வந்து, அக்ரூரர்தும் இந்த சரித்திரத்தை பார்த்தபோது அதுவும் போவான் போகின்றாரை தான். அக்ரூரர் ஒரு கம்சன் வந்து அனுப்பிச்சு கிருஷ்ணனையும் பல்ராமனையும் ஆசின் வாழ்றான். இப்ப ராத்திரி முழுக்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆஹா
இத்தனை நாள் இவனோட சாதத்தை உண்டுட்டு நான் எதோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் என்னோட பலனே கிடைக்க போறது அப்படின்னு ராத்திரி முழுதும் கண்ணன் எம்பெருமான அது மாதிரி போவேன், அந்த மாதிரி பார்ப்பேன், அந்த மாதிரி கூப்பிடுவேன், அந்த மாதிரி ஆசைன்னு வருவேன். இதுதான் என்னோட பிறவி பலன், இது போதுமே எனக்கு பிறவி கொடுத்ததுக்கு, கண்ணனோட நான் பேச போறேன், கண்ணனோட வரப்போறேன் இப்படின்னு அதையே நினைச்சிருந்து ராத்திரி முழுதும் அதை நினைச்சிருந்து காத்தால கிளம்பும் போதும் அதையே கண்ணன் எம்பெருமானே அடிச்சு அங்க போய் கண்ணன் எம்பெருமான ஆசிண்டு அவன் ஆசின் வர்றதே எதுக்கு, இங்க சண்டைக்கு இவனை கொலை பண்ணணுன்றதுக்காக இந்த கம்சன் வந்து அனுப்புறான். இருந்தாலும் அக்ரூர் என்ன பண்றார், அவரோட மனசுல அதைத்தான் வந்து எப்படி திருவேங்கட யாத்திரை எப்படி அச்சராதி மார்க்கத்துல நம்ம போகும்போது அதையே நினைச்சிட்டு இருக்கோமோ, திருவேங்கட யாத்திரை போகும்போது அந்த மாதிரி நினைச்சிருக்கோம், அதே மாதிரி நினைவுகள் கொண்டு அக்ரூரர் கண்ணன் எம்பெருமான போய் ஆசின் வரத்துக்கு போனார், ஆசின் வந்தார். அதைத்தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அது போவான் போகின்றாரை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த முஷ்டிக சாணூரர்கள் இவா ரெண்டு பேரையும் கண்ணனும் பலராமனும் அவர்கள் மாட்டிய மாளச் செய்தார்கள், மாட்டிய மாளும்படி செய்தார்கள். மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் யார் இது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவன், தேவராஜன், வரதராஜன், வரம் தரக்கூடியவன். அவன் வரம் தராம விடவே மாட்டான், எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு எம்பெருமான்னா அது காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்கக்கூடிய தேவாதி தேவப்பெருமாள், தேவப்பெருமாள். அதைத்தான் இங்க ஆண்டாள் தேவாதி தேவனை. அப்ப பத்தியா எங்க போய் சேவிக்கணுமா, எந்த தேவனை சேவிக்கணும், தேவர்களுக்கெல்லாம் தேவன், மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஆழ்வார். அந்த தேவன் தேவாதி தேவனை சென்று இமையோர் தலைவா அப்படின்னு நம்மாழ்வாரும் சொன்னார். ஆரம்பிக்கும் போது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அருள் செய்வதற்காகவே இருக்கக்கூடிய வரத்தை தருவதற்காகவே இருக்கக்கூடிய பெருமான் தான் வரதராஜன். அந்த வரதராஜனை சென்று சேவித்தால் இன்னொரு பேர் கூட உண்டு, கஜேந்திர வரதன்னு பேர் பெருமானுக்கு. வரதனுக்கு என்ன பேர், கஜேந்திர வரதன். அவன் வரம் தரக்கூடியவன். கஜேந்திர மோட்சத்திலையும் பார்க்கிறோம், ஒரு பக்தன் வந்து ஏதாவது கூப்பிட்டான்னா ஓடி வந்து வேகமா ஓடி வந்து அவனை அருள் பாலிக்கக்கூடியவன் தான் வரதன். அந்த மாதிரிதான் ராமானுஜரையே நமக்கு கொடுத்தது யாருன்னா வரதன் தான். வரதராஜன் தான் அவரை வந்து சந்நியாச தர்மத்துக்கு எடுத்துக்க சொல்லியும் கடைசியில வந்து எப்போ வந்து நம்பெருமாள் கேட்கும்போது அதையும் விட்டு கொடுக்கிறார். அப்பதான் தியாகராஜனா இருக்கார். தியாகராஜன், வரதராஜன், எல்லாமே ராஜன் தான், அவன் ராஜாதி ராஜன். அததான் ஆண்டாளும் இங்க தேவாதி தேவனை அப்படின்னு தேவாதி தேவனை மட்டும் நம்ம போய் சேவிச்சா என்ன ஆகும், ஆவாவென்னு அவர் என்ன பண்றாராம், ஆஹா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாராம். ஏன் சந்தோஷப்படுறார், அவர் என்ன நினைக்கிறார்னா அவர் தான் வந்து நமக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் நினைக்கிறார். ஆனா நம்ம போய் அவங்கள சேவிச்ச உடனே ஆஹா குழந்தை என்ன தேடி வந்துட்டானே, ஏதாவது பண்ணியே ஆகணும், அவனுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாராம். அந்த சந்தோஷத்துல ஏதாவது கொடுக்கணும், நம்மளை ஆராய்ச்சி பார்க்கிறார், என்ன வேணும் இவனுக்கு, என்னெல்லாம் கொடுக்கணும் நான் அப்படின்னு தேடி அவரே ஓடி வந்து அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்காராம் அந்த தேவாதி தேவன். அதுதான் இங்க ஆஹா என்று ஆராய்ந்து. இந்த ஆஹான்ற பதத்தை நாம வந்து துக்கத்திலையும் சொல்லுவோம், சந்தோஷத்திலையும் சொல்லுவோம். இங்க வந்து சந்தோஷத்துல சொல்றார் ஆண்டாள், சங்கடம் இல்லாத சந்தோஷம். இதை வந்து எங்க பார்க்கலாம்னா திருப்பானாழ்வார் பெருமாளை சேவிக்கும் போது என்ன சொல்றார், நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அந்த ஐயோன்றது என்ன, அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னா அவர் ஆனந்த சந்தோஷத்துல சொல்றார். இது இன்னொரு பாசுரம், கம்பரோட ஒரு கவிநயத்துல கூட இந்த ஐயோன்றது எவ்வளவு அழகா அவர் உபயோகப்படுத்திருக்காருன்றது பார்க்கலாம். வெய்யோ நோலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ வேணும் இடையாளோடு மிளையானோடு போனான், மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதொழியா வழகுடையான். ஆஹா, இங்க வந்து ஐயோ அப்படின்றது என்ன, அவனுடைய வடிவழகை பார்த்து, அதாவது ராமர் லக்ஷ்மணனோடும் இடை சிறுத்த சீதையோடும் போனான். அவனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவன் மழை முகிலோ இல்ல மரகதமோ மையோ, ஆஹா இவன் வடிவு, ஐயோ இவன் வடிவுன்றது அவ்வளவு அழகா இருக்கே, என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு கம்பர் சொன்னாராம். இதைத்தான் அவர் பெருமான் வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம், அதனால ஆஹா ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுறாராம். அதாவது இந்த
சிறுமிகள்லாம், இந்த ஆட்சிக்குள்ள பெண்கள்லாம் அகத்திலேயே இருக்கணும். இந்த குளிர்ல சிற்றஞ்சிறுகாலை எழுந்து வந்து இவர்கள் பக்தியால இந்த இந்த கோபிகைகள் என்ன என்னோட கோவிலுக்கே தேடி வந்திருக்காளே, அவளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஏதாவது கொடுக்கணும், அந்த சங்கடங்கள் அவளுடைய சங்கடங்கள்லாம் போக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாராம். யார்? தேவாதி தேவனான தேவராஜன் வரதராஜன். அதாவது ஒரு சமயம் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போறான், தண்டகாரண்யத்துக்கு. அங்க போய் ராமன் நினைக்கிறான், நம்ம எல்லா ரிஷிகளுக்கும் போகணும், அவர்கள்லாம் வந்து ரொம்ப அரக்கர்களால் ரொம்ப தொல்லைக்கு உட்பட்டிருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் போய் இடர்பாடு நல்லா விசாரிச்சு, நீ இனிமேல் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து சொல்லணும் அப்படின்னு நம்மளோட கையால் அவளோட காயங்களுக்கு தடவி கொடுக்கணும், அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறான். எப்போ தண்டகாரண்யம் போனான்னு என்னாச்சு, எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் என்ன பண்ணிட்டா, அவன் ராமனோட பர்ணசாலைக்கு எல்லாரும் ஒன்னாகி அவளே இங்கே வந்துட்டாளாம். அப்போதான் ராமர் சொன்னானா, ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் தான் உங்களை வந்து சேவிக்கணும், ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டானா. அதே மாதிரி அதைத்தான் அந்த அபராத க்ஷமாபணம் கேட்குறான். அந்த மாதிரி இங்கே தேவாதி தேவனான தேவராஜன் நாம் எல்லாம் போய் சேவிச்சு நம்ம பெருமாண்டத்தில் போனாவே அவன் வந்து நமக்கு உதவணும், நமக்கு வந்து அருள் செய்யணும். ஆனால் நம்ம தேடி வந்தோன்றதுக்காக அவன் தேடி தேடி நமக்கு வந்து என்னென்னலாம் செய்யணுமோ ஆகான்னு ரொம்ப சந்தோஷத்தில் கண்டிப்பாக நிறைய அருள் செய்வான். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுறா. எப்படி அந்த நாயிகா பாவத்தை பற்றி சுவாமி தேசிகன் குறிப்பிட்டதும், இங்கே கோதுகலமுடைய பாவையை முன்னிட்டு அவளை, அந்த நாயிகையை, அவள் தான் வந்து பெருமானுக்கு குதூகலம் ஊட்டக்கூடியவன், தேவாதி தேவனான தேவராஜனுக்கு குதூகலம் ஊட்டக்கூடியவள். அங்கே போய் அவனை சேவிக்க வேண்டும். அந்த சேவிச்சோம்னா என்ன, அவரும் சந்தோஷப்பட்டு நமக்கு அருள்வாள் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் 8வது நாளில் நாம் பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடியிலே தரணும், சுவாமி தேசிகன் திருவடியிலே சரணம்.